ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரிகேப் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் நம்மள்ட கேட்டிருந்து இந்த ரிகேப் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு அதை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லி தர போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி இன்ஷாட்னு ஒரு எடிட்டிங் ஆப்புன்னு சொல்லி தந்திருப்பேன். அந்த ஆப்புக்குள்ளே தான் நம்ம இப்போ கிளிக் பண்ணி போக போகிறோம். இப்போ உங்களுக்கு என்ன ஒரு வீடியோ வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணி வீடியோ ஃபோட்டோ அப்படின்னு ரெண்டெண்ணம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிப்போம். இதில் என்னோடய வீடியோ இன்ட்ரோவை நான் எடுத்துக்கிறேன். என் வீடியோ இன்ட்ரோவை நான் இப்போ எடுத்தாச்சு. இப்போ அதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ரிகேப் வீடியோக்கு எக்ஸாம்பிள் தான் இப்போ நான் சொல்லி தர போகிறேன். அடுத்து இதோட டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் ஒரு மியூசிக் போட்டிருக்கேன்ல, அதை நான் இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, இந்த மியூசிக்கை நம்ம குறைக்கலாம். அது எப்படின்னா, இப்போ இதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. அப்போ டெலிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கிடக்கும். அதுக்கு கிட்ட வால்யூம்னு ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு கீழே சவுண்டு மியூட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது நம்ம கூட்டி விட்டா நல்ல சவுண்டாக இருக்கும். இதுவே நம்ம குறைச்சி விட்டா சவுண்டே கேட்காது. இப்போ நம்ம இதை டிக்கு கொடுத்துப்போம். இது வர எக்ஸாம்பிள் தான். இப்போ இதை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, சவுண்டே நம்மளுக்கு கேட்காது. இப்போ வால்யூமுக்கு கிட்ட பேக்ரவுண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அடுத்து ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிப்போம். இப்போ 1.00 இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் கூட்டி விட்டுப்போம். இப்போ டிக்கு கொடுத்துப்போம். எவ்வளோ நம்மளுக்கு போதும். இப்போ இது எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பாருங்கள். பார்த்திங்களா, ரொம்ப ஸ்பீடாட்டு வருது. இப்போ இந்த வீடியோ ஸ்பீடாக்குன்னு அடுத்து ஆடியோன்னு ஒன்று இருக்குல்ல, செகண்டு, அதை கொடுத்துப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எஃபெக்ட்ஸில் போய் பாப்புலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளே போயிடுவோம். கொடுத்து இதை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாட்டில் கார்க், இதுக்கு கீழே மேஜிக் 1 மேஜிக் 2 இப்படின்னு இருக்கேன்ல, இந்த மேஜிக் 1 கொடுத்துப்போம். இப்போ மேஜிக் 2 கொடுத்துப்போம். பார்த்திங்களா, இதை யூஸ் கொடுத்து நம்ம ஃப்ரீயாகிட்டே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேஜிக்கை கிளிக் பண்ணி யூஸ் கொடுத்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பார்த்திங்களா, இப்படி தான் நான் ரிகேப் வீடியோலாம் போடுறேன். இப்போ நீங்கள் பார்த்தது ரிகேப் வீடியோ எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ரிகேப் வீடியோ டீட்டெயிலாட்டு பார்ப்போம். இப்போ அந்த ப்ளஸ்ஸை கொடுத்துட்டு வீடியோ ஃபோட்டோ கொடுத்து இப்போ பாருங்கள், போன பார்ட்டு டுட்டோரியலாக நான் டிக்கு கொடுத்துக்கிறேன். கிட்ட நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ணல, அந்த துண்டை டெலீட் பண்ணிப்போம். இதே டெலீட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, இப்படியே ஆகிட்டு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான். இப்போ பாருங்கள், இப்போ வால்யூமில் போய் ஃபுல்லாக குறைச்சிட்ருப்போம். நான் ஏற்கனவே குறைச்சிருக்கிறேன். அடுத்து ஸ்பீடு ஓரளவுக்கு ஆக்கிப்போம். இப்போ இவ்வளோவே நம்மளுக்கு போதும். இப்போ ஆடியோவில் போய் எஃபெக்டில் போய் பாப்புலரை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா இந்த மேஜிக் 1 கிளிக் பண்ணிப்போம். இப்போ எஃபெக்டில் பின்னம் போய் பாப்புலரில் போய் மேஜிக் 2ல் போவோம்.
இதை கொஞ்சம் இங்கே நீக்கி விட்டுப்போம். இப்போ இந்த மேஜிக் 2 எஃபெக்ட் இங்கே இருக்குன்னா இதை லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்படி இதுக்கு கிட்ட கொண்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? இப்படி தான் ரிகேப் வீடியோலாம் நான் பண்ணுவேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதை பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், பின்ன போய் எடுக்கணும்னு வேண்டாம். இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இப்படி கொண்டு வந்தாலே போதும். பார்த்தீங்களா? இப்போ நம்மளுக்கு அதை ஆயிட்டு, இப்போ நான் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு இப்போ நான் இதை ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? சூப்பராக உங்களுக்கு வந்திருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ரிகேப் வீடியோலாம் எடிட் பண்ணணும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, சூப்பராக ரிகேப் வீடியோ வந்திருக்கோம். இப்போ இதில் கொஞ்சம் உங்களுக்கு டெக்கரேஷன் கொடுக்கணும் ஒரு மாதிரி இருக்குன்னா, இப்போ பாருங்கள், டெக்ஸ்ட்டில் பே பார்த்தீங்களா? நீங்கள் எது கிளிக் பண்ணாலும் இது வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்களா? இப்படி ரிகேப்னு கொடுத்துட்டு இங்கே வச்சு அதுக்கு முன்னாடி இதை பாருங்கள். இல்லை உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இப்படி மாற்ற முடியும். இப்போ ஏன்னா ரெட்டு இதில் இருக்கட்டு, பிளாக் இருக்கட்டு. இப்போ டிக்கு கொடுத்துட்டு இதை 2 வாட்டி இப்படி 2 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து இதை கிளிக் பண்ணிப்போம். இப்போ டிக் பண்ணால் அடுத்து இந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணி வீடியோ எண்டுன்னு கொடுத்தா ஃபுல்லாக வந்துடும். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா? இவ்வளோதான் சிம்பிள். ஒரு 3 ஆப்ஷனை வச்சு நம்ம ரிகேப் வீடியோ செஞ்சிட்டோம். அந்த சென்னையில் இந்த இன்ஷாட்டில் எடிட் பண்ணியது ரொம்ப ஈஸி. நீங்கள் என்னென்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதேமாரி இன்ஷாட்டில் ஏதாவது எடிட் பண்ண தெரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நான் நீங்கள் கேட்டதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். I can feel the blood creeping up from the heathens. Got will, got fight, got pride, got reason. If they wanna